சதீஷ் எங்களோட எடிட்டர் ஆக்சுவலி இன்னைக்கு வர முடியல, அவரால் கொடைக்கானல்ல ஒரு வேலையை மாட்டிக்கிட்டாரு. ஐ ஹேண்ட் ஓவர் த மைக் டு ரவீந்தர் சார், ஏன்னா அவர் ஆரம்பிச்சு விடட்டும் மாத்திரம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸோடைய 3வது படைப்பு தொலைநோக்கு பார்வை. அது நீங்கள் எல்லாம் எழுதுகிற மாதிரி சினிமா மேலே எனக்கு இருக்கிற தொலைநோக்கு பார்வை தான் இது. ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். இதை பற்றி சூன் நீங்கள் யூ வில் கெட் பி மோர் அப்டேட். இதே மேடையில் லிப்ராவோடைய டீம் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்த நல்லம் நந்தினியம் டீமுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நான் சினிமா பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நல்லம் நந்தினியம் டீம். ஃபேஸ்புக் மூலியமாக தான் இது வரைக்கும் நான் கமிட் பண்ண 4 படமுமே ஃபேஸ்புக் மூலியமாக தான் கமிட் ஆகியிருக்கேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஜுக்கர், ஃபேஸ்புக் ஹெட் டு. அண்ட் ஸோ நான் இந்த மேடையில் நிற்க காரணமான நல்லம் நந்தினியம் டீமை நான் மேடைக்கு கூப்பிட்றேன். ஸோ டைரக்டர் வெங்கடேஷ் வெங்கட் பிரபு அசோசியேட். ஸோ நல்லம் நந்தினியம் and his level of sense towards to the cinematography was equally good. So I'm so happy that to always work with a young team and a new team, technical team, and sounds good. And in the padathodia music director, who is actually a very brilliant short film fame. Our sound producing was really good. A kind of a sound engineer too, a DF Tech guy named Ratan. So he is our music director of 1 + 1 = 3. So it was so good. Ratanodia music kekkumbodhu and his confidence level, his passion towards to the music. So I mean na Ashwath மூலமா என்னெல்லாம் கத்துக்கிட்டேனோ அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற பெர்செப்ஷன்ல ரத்தனை பார்க்கும்போது, அதாவது அதோட பெர்சீவ்ல பார்க்கும்போது it keeps me more promising. So he is my new music director. And finally I know this guy is very promising. I mean Libra வந்து I'm sorry that I felt, இது actually என்னன்னா I am sorry if I missed it. It would be a very great mistake on my particular part. This guy is very interesting. I mean even நான் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு particular TV channel I saw his dance and I was quite impressed. இவன் என்ன சொல்றது, இவன் டான்ஸ் ஆடி பார்த்து ஐ எம் so impressed. ஸோ இவனை கூப்பிட்டு நீ டான்ஸே ஆடாம என் படத்துல நடிடான்னு சொல்லி so I made Vincent to act in Nalanam Nandiniyam. சும்மா பட்டையை கலப்பலாம். ஸோ நலனும் நந்தினியமை தொடர்ந்து அடுத்த படமான சுட்ட கதையில ஆக்ஷன் ஹீரோவா ரெடி ஆகிட்டு இருக்கான். எனக்கு தெரியல லிப்ராவோட அடுத்த ஹீரோவா கூட கண்டிப்பா வருவான். So I'm so proud to work with Rinsan. Rinsan is such a promising and young okay fine, such a great technician. I mean like such a great artist. So these are all the as of now product of Libra, and Libra keeps growing faster with more technicians. So anything else? Yeah. What is the plan? No. ஏதாவது இந்த டீம் கிட்ட கேள்விகள் நீங்கள் கேட்க விரும்புனா இப்போ கேட்கலாம். அதுக்கு தயாராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 23 பேரும் தயாராக இருக்காங்க. பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு டீசர் ரெடி பண்ணிருக்கோம். நீங்க கேட்ட கேள்விக்குனே அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு டெடிகேட் பண்ற அந்த டீசர் அதுல பாருங்க, தெரிஞ்சிடும். Questions? 1+1 lead cast. Casting is going on. I mean, we yet to decide. We have few artists that in mind. Avangaloda date illa. So it's something that Manikandan has planned to do it with kind of a few big heroes that we are yet to get the official confirmation. So engalukku finalize agala, but soon we'll update you.
before the questions, I mean, like, we are so much happy. I mean, Libra, in terms that, Karthik Kumar is, being a part of Libra, that, he is one of my, I love his acting, and I love his, way of, approaching the script sense. He is one such good actor who has to, lead, has to do a lot of movies. I always wonder, and I heard about a lot of his theatrical sense. So I'm so proud that, Libra is so proud to work with Karthik Kumar, and I mean, I just want to hear a few words from him. I'm like, கொலைநோக்கு பார்வையை பொறுத்தவரை லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் கேள்விப்பட்ட உடனே இந்த ப்ரெஸ் மீட் எதுக்குன்னு கேள்விப்பட்டேன். கேட்டேன் நான், எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை படத்தை. பட் அவங்களோட எல்லா முயற்சியுமே ஒரு வித்தியாசமான முயற்சியாக இருக்குது. முதல் படமாக இருக்கட்டும், ரெண்டாவது படமாக இருக்கட்டும், இப்போ மூணாவது படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ ஐ திங்க் தி அப்ரோச் ஆஸ் அ ப்ரொடியூசர் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு துணிச்சலோட ஒரு I think ஒரு இன்டெலிஜென்ஸோட I think அப்ரோச் பண்றாரு மிஸ்டர் ரவி. And I'm very very proud to be working with this label. அதை தவிர I think நந்தினிக்கும் எனக்கும் ஒரு ரொம்ப வருஷமான ஒரு கனவை இப்போ நிறைவேற போகுது. நாங்கள் 10 வருஷமா I think நிறைய படங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ ஒன்னா ஒர்க் பண்ண போறோங்கிற ஒரு எப்பவுமே அந்த ஒரு ஆசை இருக்கும். I think thanks to Libra, that dream is coming true for us. And கொலைநோக்கு பார்வை இஸ் நான் ஒரு வாரமா I think அந்த ஸ்கிரிப்ட் தான் புரட்டி படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் அ ஃபேபுலஸ் ஸ்கிரிப்ட். ஐ மீன், நான் நடிக்கலைன்னா கூட கண்டிப்பா இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அண்ட் ஐம் ஜஸ்ட் லக்கி டு பி ஒர்க்கிங் ஆன் இட் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ it's going to be a very very good film by Nandini. So looking forward to Nandini is the hero. ஓகே, கொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக நான் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டது. சுஜாதா, என்னோட கசின் சுஜாதா நடராஜன், அவங்கள ஒரு அறிமுகம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தோட ஒரு படம் எடுக்கணும்னா அதோடைய பேஸே கதை தான். நீங்கள் எவ்வளோ கோடி செலவு பண்ணுங்க, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் போடுங்க, எவ்வளோ டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் போடுங்க, அந்த கதை மட்டும் நல்லா இல்லைன்னா ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கதையே இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திருத்துரு பண்ணி முடிச்ச உடனே நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அது 2 விதத்தில் அந்த டைம் எடுத்துக்கிட்டதா சொல்லலாம். அது திருமணமாகி கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் தள்ளி போட்டுட்டே போனோம். ஏன்னா ஒரு படம் இயக்கிட்டு ஒரு இயக்குனரா என்னை அறிமுகப்படுத்திட்டு தான் நான் குழந்தை பெற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் இருந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ஹஸ்பண்ட் சுக்தேவ் அவர் வந்திருக்காரு. ப்ளீஸ் எழுந்திரிச்சு கொஞ்சம் முகத்தை காமிங்க. பிகாஸ் ஒரு என்ன சொல்றது, ஆணுக்கு பின்னாடி பெண்ணு, பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணும் கண்டிப்பா தேவை. ஸோ அவருக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லணும். 7 வருஷம் என்னை தொந்தரவு பண்ணாம நீங்க நீ கண்டிப்பா நீ ஜெயிக்கணும், நீ ஃபர்ஸ்ட் படம் பண்ணினப்ப நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திருத்துற முடிஞ்சோன்னா இன்ஃபேக்ட் நான் சில பத்திரிகைகள்லாம் கூட பார்த்தேன், வாய்ப்பு இல்லாமல் 3 வருடங்கள் இருந்தார் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. உண்மை என்னன்னா குழந்தை பெற்றுக்கிட்டேன். ஒரு குட்டி 1.5 வயசு பாப்பா இருக்கா இப்போ வீட்டில். அதுக்கான சில அந்த பிரேக் எடுத்துக்கிட்டு, பட் அந்த பிரேக்ல கூட ஒரு நல்ல கதையை தெளிவா முதல்ல கதையை எழுதிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த கதையை நான் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு உறுதுணையா இருந்த சுஜாதா என்னோட கசின், அவங்க ஒரு ரைட்டர், ஒரு அப்கமிங் ரைட்டர், நிறைய பத்திரிகைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேருமே கிட்ஸ் நாங்க 2 பேரும் இந்த நிறைய கிரைம் நாவல்ஸ்லாம் ரொம்ப படிப்போம். இந்த துப்பறியும் கதைகள், ராஜேஷ்குமார் சார், சுபா சார், சுஜாதா சார் எழுதின கதைகள்லாம் ரொம்ப விரும்பி படிப்போம். நிறைய அதை பத்தி பேசுவோம், நிறைய படங்களை பத்தி விவாதிப்போம். ஸோ எங்க 2 பேருக்குமே அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தது. ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு திகில் படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர். அது அந்த பண்ணணும். நான் சுஜாதாட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டிடெக்டிவ் ஃபில்ம் எடுக்க போறேன் சுஜா, அதுக்கு ஒரு கதை யோசிப்போம் அப்படின்ட்டு எடுத்தோன்னே நான் அவள்கிட்ட சொல்லும்போது நிறைய புக்ஸ் படிப்பா. ஸோ அவகிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு வந்தது, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்தது. 2 பெண்கள் சேர்ந்து ஒரு திகில் படத்தை எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டோரிஸ் பை போத் ஆஃப் அஸ்.
அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு நாவல்னா வேற. நாவல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீடியம். அங்க வந்து நம்ம கதை எழுதிட்டே போகலாம். அது ஒரு மாதிரி இப்போ சப்போஸ் போர்ட் அடிச்சுன்னா புக்கை மூடி வச்சிருவாங்க, அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு கூட திறந்து படிப்பாங்க. பட் சினிமா அப்படி கிடையாது. சினிமாவில் வந்து ஆடியன்ஸோடைய பல்ஸ் தெரியணும். ஒரு சீன் கூட போர் அடிக்கும். ப்ராஜெக்ட்ல இருந்து இன்ஃபேக்ட் நான் உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசோசியேட் சினிமாட்டோகிராஃபரா என்னோட ஃப்ரெண்டு தான் வண்டியோ இருந்தார். இன்ஃபேக்ட் லாஸ்ட்டாக திருத்தூரில் கூட நான் ஒர்க் பண்ணேன். நான் வந்து ஃபிலிம் பேஷன் அப்படின்லாம் இல்லை. லைக் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார் அ குட் ஸ்கிரிப்ட். நான் நல்ல கதை இருந்தால் மட்டும் தான் படம் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன். இல்லைனா வைல்ட் லைஃப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சுற்றிட்டே இருப்பேன் நான். இவங்க லாங் பேக் இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தாங்க ஒரு 6 months முன்னாடி. கேட்டாங்க, சரி நான் அந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நான் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு ஹிந்தி ப்ராஜெக்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சோடனே லைக் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நிறைய ரெஃபரன்சஸ். அப்போயே நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. லைக் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. இன்னும் லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது. பட் வி ஹாவ் ஐடியா லைக் திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயில்ஸ் இருந்தது எனக்கு. அப்படியே இந்த படம் பார்த்த ஃபீல் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் டேரக்டர் நரேஷன் கேட்டு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் வித் ஃபுல் டீட்டெயில்ஸ், அவ்வளோ டீட்டெயிலிங் இருந்தது. எனக்கு படம் பார்த்த அந்த ஃபீல் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் மியூசிக் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு ஃபேமிலி ட்ராமா நானும் நந்தினியும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு த்ரில்லர், ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி லிபரா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் கதை கேட்டால் மேபி ஏன்டா பண்ணன்னு கேட்டுறாத. ஸோ she had to listen to one, and நானும் லிப்ரா தான், I mean by Zodiac. And apart from that, மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் புது டைரக்டருக்கு பண்ணுறேன். ஐ மீன் புது டைரக்டருடைய மைண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் எஸ் ட்ரூ. ஆனால் அவங்க நான் என்னுடைய பாலிசிஸ்லேருந்து வந்த மாதிரி ஒரு டைரக்டராக ஒரு படத்துக்கு தேவையான டெக்னீஷியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என் மேலே இருந்த ட்ரஸ்டில் அஸ்வத்தும் ஒரு புது கேமராமேனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் நீங்க அப்படின்றத நான் சொன்ன அந்த கண்டிஷன்ல அவங்களே எனக்கு கூப்பிட்டு வந்த ஒரு சூப்பர் சினிமாட்டோகிராஃபர் தான் ஏ வசந்த். ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் ஆல்சோ அஸ்வத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ஐ ஷுட் தேங்க் இன் திஸ் மூமெண்ட். ஏன்னா அவங்க பார்க்க கூட இல்லை. நான் சொன்னேன் அவுட் ஆஃப் த வே ஷி ட்ரஸ்டட் மீ இன் சச் அ வே, அண்ட் ஐ ஷுட் பி வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஷி ட்ரஸ்டிங் மீ இன் சச் அ வே. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த படங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நல்ல நந்தினியம்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். அதுக்கடுத்தது சுட்டக்கதைன்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். ரெண்டும் பேரலாக போய் நல்லம் கலந்தையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. சுட்டக்கதைன்னு ஒரு 5 நாள் ஷூட் பாக்கி இருக்கு. நாசஸ் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So once after that we possibly getting into the post production. So audio launch ஆக்கி ஃபேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஜெனீவாவில் வச்சிருக்கோம், Switzerland. And of course we have planned something in Chennai too. So parallel அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இது எல்லாம் தொடர்ந்து ஒரு படம், நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக என் பேக்ட்ராப் வந்து ஒரு ஐடி காய், டெக்னிக்கல் காய். ஸோ படம் பண்ண வரும்போது புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலாக இங்கே முக்கால்வாசி விஷயம் ஐ மீன் நிறைய புரியலை இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரோட்டோடைப். இங்கே டிஃபைன் ஆகிருக்கிற கான்செப்ட். ஸோ இங்கே நான் அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு கோ வித் யங்ஸ்டர்ஸ். அதாவது என்னன்னா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற சினாரியோஸ் எனக்கு சரியா புரியல. அதனால ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம், டெக்னீஷியன்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம் போது தே ஆர் ஷோயிங் மீ. ஆக்சுவலி எனக்கு நான் முதல் ப்ராஜெக்ட் பூரா டிஎஃப்டெக் ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணேன். ரெண்டாவது ப்ராஜெக்ட் மீடியான்ற ஒரு பர்டிகுலர் எஜுகேட்டிவ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களை விட அதுக்கு பேரலான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் ஜாஸ்தி. ஆனா இதே மீடியான்னு ஒவ்வொரு வீட்லயும் விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா எலக்ட்ரானிக்ஸ்ன்றது மூலமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க டொமைன் வெர்டிகலா டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டர் இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கிறவங்க ஒரு ப்ரொடியூசரை ரீச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க டெக்னீஷியன்ஸ்கள் ஜாஸ்தி, ப்ரொடியூசர்கள் கம்மி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு டெக்னீஷியன், அதுவும் படிக்கிற டெக்னீஷியன், ஒரு ப்ரொடியூசர் ரீச் பண்றதோட காம்படிஷன் லெவலை பார்த்து அவன் கால் சென்டர் பிபிஓன்னு தன்னுடைய ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டு போறான். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒர்க் பண்ற ஒரு கம்பெனி தன்னுடைய ப்ராஜெக்டுக்கு ஹையர் பண்றது ஒரு ஃப்ரெஷர்ஸை.
அப்படி இருக்கும் போது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பண்ற ஒரு படத்துக்கு மீடியாவே ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் வச்சிருக்கிற மீடியா எலக்ட்ரானிக்ஸ் ஆர் விஷுவல் கம்யூனிகேஷன் பசங்களுக்கு லிப்ரா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஒரு கான்செப்ட் ஓபன் பண்ண போகுது. ஸோ தட் லிப்ரா இது மூலியமா டெஸ்பரேட்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது சம்திங் கால் லெட்ஸ் சே ஆக்ஷன் அப்படின்ற ஃபெஸ்டிவல் மூலியமா we are trying to figure out visual communication முடிச்ச பசங்கள்கிட்ட இருந்து we are trying to start it out. ஒரு காலேஜுக்கு 3 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ற பசங்க they can not join in this one, and அவங்க 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ற அந்த நம்பர் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஜூரி அட்டென்ஷன் வச்சு அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்ல அந்த செலக்டட் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து 5 மேஜர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதை ஒரு பிகஸ்ட் ஷோ கேஸை கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷோ கேஸ்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், சவுண்ட் இன்ஜினியர், மியூசிக் டைரக்டர் அண்ட் காஸ்டியூம் டிசைனர், போஸ்டர் டிசைனர், இப்படி எல்லா டெக்னீஷியன்ஸையும் எடுத்து லிப்ரா தொடர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்டர்னா ஒரு ப்ராஜெக்டோட எண்ட் டு எண்ட் அவங்களை இன்டர்ன் பண்ண வைக்கலாம்னு இருக்கோம். இது அவங்க தெளிவா பண்ணிட்டாங்கன்னா லிப்ரா ஸ்டோரி பூல்னு ஒன்று கிரியேட் பண்ணுது. ஸோ அதுல பெஸ்ட் ரைட்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டோரிஸ் வாங்கி இப்படி கன்சைன் ஆன அந்த மொத்த டீம் கிட்ட இந்த ஸ்டோரியை கொடுத்து படம் எடுக்கலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சுப்பாவும் ஒண்ணுதான், வெங்கடேஷும் ஒண்ணுதான், நான் எடுக்க போற ஸ்டூடெண்ட்டும் ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலும் ஃப்ரெஷருக்கு அந்த ப்ராமிசிங் சென்ஸும் படம் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்கில்லும் இருந்ததுன்னா நிச்சயமா மீடியாவை ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி போற ஒரு ப்ரொஃபைல்ல கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நிச்சயம் தேவை. அது லிப்ரா ஸ்டார்ட் பண்ணோம். லெட்ஸ் see how it works ends. So this is the அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு முன்னாடி உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.